போடுறீங்க? படையா மண்ணுக்குள்ள சாராயம் ஊறுது, அதுக்கு ஒரு மரியாதை வேணா? இப்ப ஒரு கிளாஸ் குடிச்சேன்னு வச்சுக்க, 9 கிளாஸ் போதும் எனக்கு ஏறும். அண்ணே உங்க மூளையே மூடனே. என்னடா என்ன ஆச்சு? என்ன உங்க தொட்டாலே கரண்ட் சாக்கு அடிக்குது? கழுத வாயா, இதுல பேட்டரி செல்லு அதையும் போட்டா சாக்கடிக்காம என்ன பண்ணும்? ஏய், யார் சாராயத்தை பத்தி குறை சொல்ற? சர்க்கார் பட்டியல சரக்கு சரியில்லாம 10 லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க, தெரியல? அண்ணே இதே சாராயத்தை குடிச்சு விட்டா சர்க்கார் பட்டியல 15 பேர் செத்தே போயிருக்காங்க. இது ஏன்டா சொல்லல? இது ஏன் முதல்ல சொல்லல? சாரி நாயே, நான் அதுக்கு அடிக்கலடா. தலைக்கு 20 ரூபா வச்சா கூட 300 ரூபா ஆச்சேடா. 6 மாசம் உட்காந்தே குடிச்சிருக்கலாம். கரவாட்டி பிறந்தவனே பிச்சுரும் பிச்சு தோலை உரிக்கிறேன். பாப்பா ராக்கோழி, பாக்குறது புரியுது. என்னடா காலகாலத்துல கடைக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? நேத்து ராத்திரி 10 மணி பஸ்ல வைத்தியர் வரும்போதே தெரியும் 11 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு இளவு விழுமுன்னு. அதனாலதான் மேலத்தை சூடு ஏத்திக்கிட்டு எங்களையும் சூடு ஏத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொழிலுக்கு ரெடி, நீ ரெடியா? என்னப்பா ஜோலி மாட்டிட்டாப்ல இருக்க? 4வது தெருவில் எவ்வளவு செத்துட்டானா? சொல்லு சொல்லு, என்ன என்ன? தம்பி தோர சொல்லு, தம்பி தோர. ஏண்டி, ஏதோ வீட்டை கூட்டினோமா கோலம் போட்டோமா சமையல் பண்ணோமான்னு இல்லாம மத்த ஜோலி எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? அப்படிங்கிற நீ சொல்றது சரியா இல்லையான்னு குறி கட்டுருமா? ஏ பாண்டு, அந்த கிளியை எடுத்துட்டு வாடா. மாமா மாமா, நேத்து ராத்திரியே சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் கையோட கொண்டாந்துட்டேன். என் தங்கச்சி உன்னை ரொம்ப செல்லமா வளர்க்கிறாள். எங்க அவ பேர் சொல்லு பாக்கலாம். சொல்ல மாட்ட? சொல்ல மாட்டியா? இருக்கிறாளே என் பொண்டாட்டி, எங்க அவ பேரை சொல்லு. சொல்ல மாட்ட? சரி போ. என் புத்திய வச்சுதான் அந்த சொத்து சுகமெல்லாம் சம்பாதிச்சேன். நீயும் சொகுசா தங்க குண்டுல இருக்க. எங்க என் பேர் சொல்லு பாக்கலாம். வல்லத்தா. அது கூட சொல்ல மாட்டியா? சரி, எங்க உனக்கு பிடிச்ச பேர் அவனை சொல்லு பாக்கலாம். எங்க அப்பன் பாட்டன் காலத்துல இருந்து எங்க பரம்பரையிலேயே யாருக்கு அந்த பேர் இல்ல. இந்த ஊர்லயே சாவுக்கு ஆடுறவன் பேர் தான் தம்பிதுரை. உனக்கு பாலும் பழமும் கொடுத்து பட்டுமெத்த விரிச்சு வச்சா பாடைக்கு ஆடுறவன் பேரை சொல்ற. உன்னையும் பாடையிலேயே ஏத்திடுற. தம்பிதுரை பேரை சொன்ன உன் சாவுக்கு அவனையே வந்து ஆட சொல்ற. தம்பித்துறைங்கிற பேரை சொன்னதுக்கே உங்க அண்ணன் அந்த கிளியை கொன்னு போட்டுட்டாரு. நீ அந்த தம்பித்துறையை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற. உனக்கு என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்குமா? என்ன ஆத்தான சொல்லி அடிச்சு வைக்கிறதுல அண்ணனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். அதே மீறி என் மனசுக்கு பிடிச்ச தம்பித்துறையை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. அந்த கிளி சாகும்போது கூட தம்பித்துறைன்னு சொல்லி செத்துருச்சு. அதே மாதிரி நான் சாகும்போது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச போதும்.
நான் போட்டா இப்பதானே வந்தேன். நான் பேசணும். தம்பிதுரை கிட்ட நான் நான் 2 சத்தியம் கேட்பேன். சேவியா? ஆ? இனிமே தம்பிதுரை குடிக்க கூடாது. இனிமே சாவுக்கெல்லாம் ஆடக்கூடாது. எனக்கு தெரியும் ஏன் ஆடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆனா நீ எல்லாரும் மாதிரி கௌரவமா இருக்கணும். அதுக்காக முழுசா மாறணும். நான் ஆத்தான்னு கூப்பிட மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணத அவங்க சாவர வரைக்கும் காப்பாத்திருக்க. அதே மாதிரி நான் என் புருஷன் கிட்ட கேக்குறேன். என்னைக்கு ஒரு ரத்தம் என் நெத்தியில போட்டாச்சோ அன்னைக்கு மனசார என் புருஷனை ஏத்துக்கிட்டேன். அந்த ஒரு மேல நான் கேக்குறேன். சத்தியம் பண்ண. உலகே மாயம் வாழ்வே மாயம். தம்பிதுரை அப்படியே உட்கார்ந்துருக்க, ஆறிட போதுப்பா. அது என்ன டீயா காஃபி ஆடுறதுக்கு? மூடிட்டு குடுறா, நான் சாராயத்தை சொன்னேன். யோசனை பண்ணாம கப்புன்னு எடுத்து கவால் கவுத்து. தம்பிதுரை உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு மனசு சரியில்லை. தம்பிதுரை மனசு சரியில்லைன்னா ஊத்திக்கிட்டு படுங்கன்னு நீ தான் சொன்ன. இப்ப மனசு சரியில்லைன்னு மண்ணுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்க. சொல்லி கொடுக்குற நீங்க அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிறவங்க, கேக்குற நாங்க அப்படிலாம் மாத்த முடியாது. இந்த மனசு இருக்கே மனசு, அது ஒரு குரங்கு மாதிரி. ஆ! என்னாச்சு? என் முகத்தை பார்த்து தான் அப்படி சொல்லுவாங்க. என் மனசு சுத்தப்படி நீ தானே சொன்ன. இப்ப அதையும் குரங்காக்கிட்டியே. சொன்னது நீ நீ நீ. நான் உன்ன சொல்லல, பொதுவா சொன்னேன். ஆஹா. இது வரைக்கும் இது தனியா வேக போற கட்டை தானே. ஆத்துல போனா என்ன, நெருப்புல போனா என்ன, மழை அடிச்சா என்ன, வெயில் அடிச்சா என்னன்னு இருந்தேன். ஆனா இந்த பாட்டில கிடைக்கிற பிடிமானத்தை விட நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சுடா. தம்பிதுரை விளக்கமா சொன்னாலே எனக்கு விவரம் போதாது. இப்படி மர்ம பிடிய போடுறிய. எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு ஓட. இனிமே இந்த தம்பிதுரை
மாப்பிளைக்கு சிகரெட் கொடுங்க. அட கையில வச்சிருக்கேன். ஏன் மாப்பிள காத்து கருப்பு ஏதாவது பட்டுச்சா? அடேங்கப்பா. அண்ணாந்து போக விடுறாரு பாரப்பா. இந்த மாப்பிள இந்தாங்க. என்ன மோந்துட்டு தான் சாப்பிடுவீங்களா? நாருது. இது நாறுதான் மாப்பிள? இடமே நாருது. அட இடமே நாறுதான்டா மாப்பிளைக்கு. விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயோ அடிக்காதீங்க. என்னடா மாப்பிள இது? அது சும்மா ஒரு மாறுதலுக்காக அப்படி தமாஷா தான் இப்படி. அது அது முடியெல்லாம் வெட்டி எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது என்னன்னா முதலாளி. ஓ உங்களுதோ. அது என்னன்னா முதலாளி, நான் கையே என்னதான் பரவாயில்ல, தோல் என்னதாச்சு? நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாத்தா ஏதோ புள்ள பிறந்திருக்கா, பேர் வைக்கணுமா, ஒரு நல்ல பேரை வச்சு விடு. வணங்குறேன் தாயி. தாயி, உன் கருணையால என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயி. அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சுனா முடியா இருக்கணும் தாயி. தம்பிதுரை 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 சொல்லுங்க. தம்பிதுரை 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 தம்பிதுரை. தாயி இந்தா தாயி காணிக்க. அம்மா இங்க வா. இதுக்கு காணிக்க வேண்டாம். தாயே உன் கருணையே கருணை. நீதான் தாய் எங்களை காப்பாத்தணும். என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? ஒரு நிமிஷம் நான் சவலைப்பட்டு அவளை இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன நம்பி இருக்கிற 45 குடும்பமும் வீதிக்கு வந்துடும். ஏன் 2 பொண்டாட்டிங்க முண்டச்சி ஆயிடுவாளுங்கன்னு சொன்னவனே நீ தானே? என்னடா நீ எந்த தைரியத்துல நீ அவளுக்கு தாலி கட்டுறேன்னு சொன்ன? கேக்குறோம்ல, பதில் சொல்லு மாப்ள. உங்க கேள்வியிலேயே என் பதில் இருக்கு முதலாளி. உங்களை நம்பி 45 குடும்பம் இருக்கு, பொண்டாட்டிங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. என்ன நம்பி யார் இருக்கா? தனி கட்ட மாப்ள, அதுக்காக நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த? நீ இங்க வேலை செஞ்சு கூலி வாங்குற சாதாரண நாள் நான் நினைக்கல மாப்ள. என்ன நீ தொட்டுக்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லையா? அதான் எனக்கு தெரியும் முதலாளி, இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதனால வரக்கூடிய பிரச்சனைங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன புருஷன் நம்பி என்னோட வரேன்னு சொல்லிருச்சோ, அந்த வாக்குக்கு நான் கட்டுப்படுறேன். அது வெறும் வார்த்தை இல்ல முதலாளி, சத்தியம். என்னால நடத்தி காட்ட முடியும், நடத்தி காட்டுறேன். என்ன மாமா ஆள நீளமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே அம்சவேணி அருள் வாக்கு சொல்ல வரமாட்டா. அப்புறம் வருமானத்துக்கு முதலுக்கே மோசம் வந்துரும் போல் இருக்கு. வட்டியை பத்தி பேசுறீங்க? ஐயா ஐயா, என் பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு ஐயா. அத்தாவோட அருள் வாக்கு தாயா என் பிள்ளைய காப்பாத்தணும் ஐயா. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. அத்தா அத்தா. ஆத்தா வரமாட்டா, அருள் வாக்கு தரமாட்டா. இந்த ஊருக்காரங்களுக்கு செஞ்சது போதும். அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஏண்டா பாத்துட்டு நிக்கிற? வந்து எடுத்து போ சொல்லு. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஐயா தம்பிதுரை, என் குழந்தைய நீதாப்பா காப்பாத்தணும். என்னாச்சு? என் குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு. அருள் வாக்கு கேட்டு காப்பாத்தலான்னு ஆத்தா வீட்டுக்கு போனா பாவியா வாண்ட. ஆத்தா வரமாட்டா, அருள் வாக்கு தரமாட்டான்னு சொல்லிட்டா. என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துப்பா. என் குழந்தைய காப்பாத்து. குழந்தை கூட அம்மா, அம்மா தாயே, என் பிள்ளைய காப்பாத்துமா.
திறந்து பாருமா. கட்டி கொடு. ஐயோ. அழாதீங்க. குழந்தையை தூங்க விடக்கூடாது. கல்லா இருக்கிற இந்த சாமிக்கு கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா, கல்லா இருக்கிற இந்த சாமிக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்தா, நான் பாடுற பாட்டை கேட்டு அந்த ஆத்தா கண்டிப்பா இங்க வருவா. உங்க குழந்தை பிழைக்கிறதுக்கு நிச்சயமா அருள் வாக்கு தருவா. டேய், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி மேலத்தை கொண்டு வாங்க. நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே